ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வஞ்சிர மீன் வறுவல். பொதுவாக மீன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பொரிச்ச வஞ்சிர மீனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் முள்ளே இருக்காது. இதை ஒரு சில ஊரில் சீலா மீனும் சொல்லுவாங்க, நெய் மீனும் சொல்லுவாங்க. நம்ம இப்போ மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 கிலோ வஞ்சிர மீன் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி சின்ன மீன் தான் கிடச்சது. இதை ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நல்லா உரசி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா உரசினோம்னா அந்த மீனில் இருக்க வழுவழுப்பு தன்மை போய் அந்த மீன் பொரிக்கும்போது ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது நம்ம கழுவி எடுத்துப்போம். இப்போ இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ என்னென்ன மசாலாக்கள் தேவைன்னு நம்ம பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு. இதில் உப்பு நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம மசாலா கொஞ்சமாக அரைச்சோம்னா மிக்சியில் அரைப்படாது, அது அரைக்கிறதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இந்த மீனுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுப்போம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா காரம் நிறைய இருந்தால் தான் மீன் நல்லா இருக்கும், காரமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உப்பு போடணுங்கிற தேவை கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைக்கும் போதே போட்டுட்டோம். இருந்தாலும் நம்ம இப்போ உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அந்த உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டம் எல்லாத்தையும் நம்ம 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா அந்த மசாலா அதில் ஊறணும். அப்போ தான் மீன் நல்ல மசாலா ஒட்டி இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு தோசைக்கல்லில் போட்டு பொரிக்க போகிறேன். தோசைக்கல்லில் பொரித்தோன்னா நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க மீனை அதில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிப்போம். ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டோம்னா அந்த மீன் கருகிரும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ நம்ம போட்டுப்போம். எனக்கு ஒரு 7-8 போட முடியும், ஏன்னா அந்த மீன் துண்டை சின்னதுன்றதுனால. பெரிய மீன்னா நீங்கள் ஒரு 3 அல்லது 4 போட்டால் போதும். மசாலா பொடியாக போடாமல் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் ஒன்றா எடுத்து திருப்பி போடுவோம். இந்த டைம் நம்ம எண்ணெய் ஊற்றணுங்கிற தேவையே கிடையாது. ஏற்கனவே ஊற்றின எண்ணெயே தாராளமாக இதுக்கு போதும். இப்போ மீன் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைம் நம்ம மீனை தோசைக்கல்லேருந்து எடுத்துருவோம். இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.